நித்திய ஜீவனை நமக்கு வாக்களித்த கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பாருங்க எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா, ஒரு அதிகாரத்தோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னா, சீஷரிடத்துல தன்னை பின்பற்றி வந்தவர்களிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து வந்தவர் அவர், தேவனிடத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து வந்தவர். அப்போ பிதாவிடத்திலிருந்து வந்தவர்னா பிதா எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறார், என்ன பண்றாரு, அவர் எப்படி ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பிதாவின் மகிமையை மேன்மையை கண்ட ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதான் அவர் சொல்றாரு, பிதாவரே பிதாவை கண்டவர் அப்படின்னு தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். என்னிடத்துல யாரெல்லாம் பிதாவிடத்துல அந்த இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து இல்லாம நித்திய ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவையும் தேவனையும் அவர் படைத்த பிள்ளைகளாகிய நம்மையும் இணைக்கிறதற்கு ஒரு பாலமாக சிலுவையின் மூலமாக தன்னை அர்ப்பணித்து நம்மை இணைக்கிறதற்காக வந்தவர். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடத்துல போக முடியும், பிதாவை கண்டட முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, இயேசு சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே, அதாவது ஜீவனுள்ள அப்பம். அடுத்து நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்போது அவங்களுக்கு சாப்பிட ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணினார். மன்னா என்பது ஒரு அப்ப சுடுகிற ஒரு தானியம். அப்போ அந்த அப்பத்தை, அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் கூட அங்கே என்ன செய்தாங்க, மறித்து போறாங்க. ஏன்னா அது மன்னா தான், அது சரீர பிரகாரமான தேவைக்காக அது படைக்கப்பட்ட அளிக்கப்பட்ட உணவு. அந்த மன்னாவை சாப்பிட்டவங்களும் மறித்து போனாங்க. ஆனா இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் வைத்திருக்கிறார்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அந்த கிறிஸ்து தங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை சாப்பிடுகிறவர்கள் மறியாமல் இருக்கும்படி, மறிக்காமல்னா சரீரம் செத்து போகுமானால் உள்ளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்துமாவுக்கு வாழ்வு கொடுக்கிறவர், அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவாகிய கிறிஸ்து அவர் தான். அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர், அந்த ஆத்துமாக்கு ஜீவனை கொடுக்கிறவர். சரீரம் செத்து போனாலும் இந்த ஆவிக்குரிய இந்த சரீரத்தை, மகிமையின் சரீரத்தை, இந்த ஆவியின் சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராகிய கிறிஸ்துவின் இடத்துல வாழ்க்கையை கொடுப்போம். தெளிவா சொல்றார், நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்போ. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறவன் எப்பயுமே அவன் பிழைப்பான். அவனுக்கு மரணம் இல்லை. அவன் ஜீவன், அவன் இந்த உலகத்துல ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை முற்றிலுமாய் அவர் சிலுவையில கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். கடைசி சட்டு ரத்தத்தை கொடுத்தார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம வாழணும், நாம நித்தியமாய் தேவனோடு கூட நாம இருக்கணும். நாம் படைக்கப்பட்ட உன்னத நோக்கம் அதுதான். பிதாவோடு கூட தேவனோடு கூட நித்தியமாய் நாம் வாழ வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் மனுஷன் நடுவில் பாவம் செய்தான், தேவனை விட்டு விலகி போனான். திரும்பவுமாய் கிறிஸ்து வந்ததன் நோக்கம் தேவனோடு கூட நம்ம இணைக்கும்படியாய் இந்த நமக்காய் கொடுக்கப்பட்ட ஜீவ அப்பம், நமக்காய் கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை, இந்த கிறிஸ்து
கிறிஸ்துவின் சரீரத்தை, கிறிஸ்துவின் இரத்தத்தை, கிறிஸ்துவை நாம நம்முடைய வாழ்க்கையில உட்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்றைக்கு இந்த வேளையில கூட இந்த கிறிஸ்துவை முழுவதுமாய் நாம் விசுவாசிக்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் விசுவாசத்தின் கண்களை இன்னும் ஒரு விசை கூட திறந்து நம்ம விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அன்பின் தெய்வமே, உமோடு கூட எங்களை இணைக்கிறதற்காக கிறிஸ்துவை அனுப்பினீர். கிறிஸ்துவை ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்க, மேன்மையான அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட, கிறிஸ்துவிற்குள்ளாக எங்கள் வாழ்க்கையை கட்ட கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். கிருபையை தாரும் ஆண்டவரே. இந்த ஜீவ அப்பத்தை சாப்பிடும்போது ஒருபோதும் எங்களுக்கு தாகம் உண்டாகாது. நித்திய ஜீவன் உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர். எங்களுடைய சரீரங்களை ஆண்டவரே மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். எங்களை நித்தியமா எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர வல்லவரே. உம்மை சார்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும். துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.